பிரான்ஸில் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாரிஸ்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் போய் கொண்டிருக்கோம். தொண்ணூறு இடத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்க அந்த வழியை பாருங்கோ. இப்படி தான் அந்த ரூட்டில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வந்து கொண்டிருக்கிற ரூட்டில் இப்படியே போகிற வழியெல்லாம் ஊர்களோட பேரெல்லாம் தலகரணமாக இருக்குது. ஒன்றில் உள்ளுக்கு போகும்போது ஊருண்ட பேர் தலகரணமாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ஊரை விட்டு வெளியேறக்க இந்த ஊர்லேருந்து வெளியேறீங்கன்னு சொல்லி தலகரணமாக வெட்டி இருக்குது. எனக்கு இது ஆச்சரியம் விளங்கல. இது எப்படி வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஊருண்ட பேரை இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் தாண்டி வந்துட்டோம். 10 ஊருமே இப்படி தலகரணமாக தான் அந்த போட் போட்டிருக்குது. இது என்னன்னு எனக்கு விளங்கல. உங்களோட ஊர்களில் இப்படி ஏதாவது செய்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஊருண்ட எதிர் ஊர் தான் இது. இந்த ஊர் முடியுது. இந்த ஊரை வந்து சரியாக நேராக போட்டிருக்கணும். ஆனால் நான் காட்டின அந்த போட்டில் வந்து தலகரணமாக போட்டிருக்கணும். வாங்க பார்ப்போம். இந்த ஊர் நேராக போட்டிருக்குது. இந்த ஊர் முடியுதாமன்னு சொல்லி இந்த ஊர் இல்லை முடியுது. இதை நேராக போட்டிருக்கணும். போ இங்கே இந்த ஊர் தொடங்குற இடத்துல இந்த ஊரை வந்து தலகரணமாக போட்டிருக்கணும். ஆச்சரியமாக இருக்குது. ஊர் தொடங்குற இடத்த தலகரணமாயும் முடிகிற இடத்த நேராயும் போட்டிருக்கணும். என்னன்னு எனக்கு விளங்கல. இது நான் முதல் தரம் பார்க்குறேன். முதல் நினைச்சன் எங்கேயோ ஒன்று காற்றுக்கு தலகரணமாக மாறிட்டு போல இருக்கு, இல்லையாண்டா ஏதோ ஒரு கவனக்குறைவோ ரெண்டு யோசிச்சுட்டு ஓடிக்கொண்டு வர ஒவ்வொரு ஊரும் தலகரணமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வணக்கம்.